ஏன்னா இது வந்து கேன்சர் மாதிரி கரப்ஷன் வந்து ஊழி இருக்கு. இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு கட்சிக்காரர்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நாயகன் படத்தில் அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்வாங்க. இப்போ நீ நிறுத்த மாட்டே, இல்லை அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், இல்லை இவன் பண்ணாம்பார் இவனை நிறுத்த சொல்லு, அவன் பண்ணாம்பார் அவனை நிறுத்த சொல்லு, நீ பண்ணுறியா இல்லையானா அப்பவும் பதில் வேறு. நம்ம கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கும், கொடுக்குற பதில் வேறையாக இருக்கும். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஊழல் அப்படின்றது, கரப்ஷன்ன்றது வட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பித்து மாவட்ட செயலாளர்லேருந்து முதலமைச்சர் வரலும் போயிடுச்சு. சரி, முதலமைச்சர்கிட்ட போய் ஏங்க கேட்டீங்கன்னா அவரை நிறுத்த சொல்லு, யாருன்னா ஜி நிறுத்த சொல்லு. ஜி கிட்ட போய் கேட்டால் நான் மொத்தமாக லீஸ் எடுத்துக்கிறேன், நான்லாம் நிறுத்த மாட்டேன், நான் அதான் நீங்கள் அம்மானிங்க குத்துது தான், உனக்கு வேணால் நீ யாருன்னா லோக்கலில் விற்றுக்கோ. அப்போ மொத்தமாகவே வந்து வியாபாரத்தன்மை ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி சிறந்த கொள்கையை வைத்திருந்தாலும் திண்டாடுது ஓட்டுக்கு. யாருனா சேர்த்துக்குவாங்களா, யாருனா ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போது சரி, மக்கள்கிட்ட வந்துட்டு ஆப்ஷன் கேட்கும்போது மக்களுக்கு என்னன்னா, நீங்களாம் திருடுறீங்க, நான் வண்டி உழைப்பு வேர்வை வரி கட்டணும் வட்டி கட்டணும்னா எப்படி, நானும் திருடிடுறேன் அப்படின்ற நிலைமைக்கு போய்ட்டு இருந்தால் தான் நீங்கள் நிறைய ஊரில் வந்து நீங்கள் பிரச்சாரம் போகும்போது என்ன செய்ய போகிறீங்க மக்களுன்ற அளவுக்கு மக்கள் தடுத்து நிறுத்தி கேட்குற அளவுக்கு வந்துச்சு.